குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில இருக்கும். ஆனா உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் கட் ஆகும். நண்பர்கள் விலகி செல்வார்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியான மருத்துவ செலவுகள் குறைந்து உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு இருக்கிற பதவியை விட்டொழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்தால் மட்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அனைத்து நல்ல காலம் பிறக்குது சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்க போறோம். பட்டுன்னு முடிவெடுக்கிறதுல முன்னுதாரணமாக திகழக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 ஆண்டில் நீங்கள் எடுத்த முடிவுகளை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். ராசிக்குள்ள சனி வராரு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில இருக்கும். ஆனா உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும். தேவையில்லாத சில தொடர்புகள் உங்களை விட்டு அகலுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் கட் ஆகும். நண்பர்கள் விலகி செல்வார்கள். உறவுகள் விலகி செல்லக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சில தேவையற்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் என் ரிசல்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. மே மாசத்துக்கு மேல 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல 4ஆம் இடத்துக்கு மே மாசம் போறாரு. 5ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாசம் போறாரு. அதுக்கப்புறம் திருப்பி டிசம்பர் மாசம் 4ஆம் இடத்துக்கு வராரு. இதனால உங்களுக்கு பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியான மருத்துவ செலவுகள் குறைந்து உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குருவின் பார்வை பலம் விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால சிலருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள், வீடு சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மே மாசத்துக்கு மேலேயே நீங்க வீடு மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகள்ல வெற்றி அடைவீர்கள். இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ், இவங்களுடைய சாமர்த்தியத்தை வச்சுதான் நீங்க ஜெயிக்க முடியுமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட சாமர்த்தியம் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில இல்லை. வாழ்க்கை துணை உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அவர்களின் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பதவியில் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு இருக்கிற பதவியை விட்டொழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்காருவாங்க. எனக்கு என்னன்னே தெரியல சார், திடீர்னு எங்க மேனேஜர் மேல கோவம் வந்துருது, இந்த ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்டேன்பாங்க. இதுக்கு காரணம் சனி பகவான் தான். கூட இருக்கிறவங்க கூட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. எல்லாரையும் தப்பு கண்டுபிடிப்பீங்க. அடுத்தவங்களோட தப்பு கண்டுபிடிக்கிறத நிறுத்துங்க. அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதை நிறுத்துங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆர்குமெண்ட் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் த ரைட் ஆட்டிடியூட் ஃபார் யூ. ஓவர் தைரியம் வரும். ஆனா அந்த ஓவர் தைரியம் ஏற்கனவே சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. அதனால இனிமேலும் சிக்கலை ஏற்படுத்தாம இருந்துக்கோங்க. நீங்க 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தா ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஆனா 30 வயசு தாண்டிட்டீங்கன்னா ரிஸ்கே எடுக்கக்கூடாது. நிதானத்தோட செயல்படணும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு பேப்பர் போடுறதையோ, அவசரப்பட்டு மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்றதையோ தவிர்க்கிறது நல்லது. சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய நல்லது கூட உங்களுக்கு கெட்டதா தெரியும். உங்களை பத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, அவன் என்னை பத்தி கோல் சொல்றான் அப்படின்ட்டு. தப்பான விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க. ஆனா நீங்க பாக்குற கண்ணோட்டம் தவறாக இருக்கும். உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்தால் மட்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் நான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது போலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா போலாம். நீங்க அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. இல்ல நான் ஃபாரின் போக மாட்டேன், நான் இந்தியாவுக்குள்ளதான் இருப்பேன், தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருப்பேன், சென்னைக்குள்ளதான் இருப்பேன், கோயம்புத்தூர்லதான் இருப்பேன், மதுரையில தான் இருப்பேன், என் சொந்த ஊர்ல வடக்கம்பட்டியில தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அவமானங்கள், உறவுகளினால் அவமானங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு.
சோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியில போறது நல்லது. வேலைக்காக போகணும், சும்மா ஊர் சுத்தறதுக்கு போகக்கூடாது. நேர விரயத்தை தவிர்ப்பது நல்லது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொன்னாக கருத வேண்டும். பொன்னாக கருதி வேலை செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70 to 75 or 80% வரைக்கும் நல்லது நடக்கும். ஆனா அந்த 80%ல ஒரு 10 to 15% குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் ஜென்ம சனி தான். ஜென்ம சனி தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்க எடுக்கிற முடிவு தப்பு. நீங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் இங்க இருந்து குதிக்கணுமா வேணாமான்னு கேட்பீங்க. மத்தவங்க எல்லாம் குதிக்காதன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ஹைட்ல இருந்து குதிக்கிறீங்க அப்படின்னா மத்தவங்க சொல்ற மாதிரி நீங்க குதிக்கிறீங்கன்னா அது தப்பு. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி, என் மனைவிக்கு நான் இந்த தடவை தங்க நெக்லஸ் வாங்கி கொடுக்க போறேன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா பண கஷ்டம், பணமே இல்ல, குடும்பமே வறுமையில இருக்கு. இப்போ உங்க மனைவிக்கு கோல்டு நெக்லஸ் தேவையா, வைர நெக்லஸ் தேவையா? உங்க மனைவிக்கு ஒரு சின்னதா ஒரு கிராம்ல ரிங் வாங்கி தரேன்னா அது நியாயம். ஆனா அந்த மாதிரி யோசிக்க மாட்டீங்க. நீங்க பேசுறது எல்லாமே படாடோபமாக இருக்கும். 10 ரூபால முடிக்க வேண்டிய விஷயத்த 10,000 ரூபால பண்றாங்க. அதனால வீட்டுல இருக்கிறவங்க திட்டுவாங்க. அதனால உறவுகளுக்குள்ள பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வேலை விஷயத்துல ரெசிப்ரோகேட் ஆகும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பிரார்த்தனை வழிபாடு, என்ன வழிபாடு பண்ணா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா 2 வழிபாடு பண்ணணும். முன்னோர் வழிபாடு. முன்னோரை கிரமமாக வழிபட வேண்டும். உங்க வீட்டுல இந்த ஸ்ரார்த்தம் பண்ற பழக்கம் இருக்கு, அதாவது திதி கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா வருஷம் முழுவதும் கரெக்டான நேரத்துல திதி கொடுங்க. அப்பா அம்மாக்கு, தாத்தா பாட்டிக்கு. அதே சமயம் இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய, அதாவது செப்டம்பர் அக்டோபர்ல வரக்கூடிய மகாலய பட்சத்துல கிரமமா திதி கொடுங்க. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையில கிரமமா திதி கொடுங்க. இதை பண்ணுவதன் மூலமாக முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைகிறது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளும் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். இதை தவிர நீங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க, அதே மாதிரி தொழில இருக்கிறவங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தொழில்முறை போட்டியாளர்களால் ஏற்படுகின்ற தவறுகளையும் சங்கடங்களையும் தவிர்ப்பதற்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு. பெருமாள் கோயில்ல சக்கரத்தாழ்வார்னு முன்பக்கம் சக்கரத்தாழ்வார், பின்பக்கம் நரசிம்மர் இருப்பாரு. அந்த இரு தெய்வங்களையும் 12 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். உங்களுடைய தினமும் காத்தால எழுந்திரிச்சோன்னா பல் தேய்க்கணும், குளிக்கணும். காஃபி கூட தேவையில்லை. பல் தேய்ச்சோன்னா குளிங்க. குளிச்சுட்டு நேரா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. நேரா பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியை 12 முறை வலம் வாருங்கள். வலம் வர வேண்டும். இடமாக சுத்தக்கூடாது. ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடாது. கிளாக் வைஸ்ல சுத்திட்டு வரலாம் 12 தடவை. இதை எப்ப முடியுமோ சனிக்கிழமை அன்னைக்கு அவருக்கு துளசி மாலை சாட்டுங்க. இல்லை தினமும் சாத்தினாலும் தப்பு இல்லை. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, பணப்புழக்கம் இருக்கு அப்படின்னா ஏலக்காய் மாலை சாத்திடுவாங்க. அப்படியும் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்குன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பானக நிவேதனம் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே மிஞ்சுவதற்கு, சந்தோஷம் மட்டுமே இருப்பதற்கு சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களை தவிர்க்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல பார்க்கலாம். நான் சென்னையில இருக்கேன், சென்னை மடிப்பாக்கத்துல இருக்கேன், நேர்ல பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த 2025வது ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.